அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் பிறந்துச்சுங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னு பிறந்தாலே நமக்கு முதல்ல நினைவு வருவது ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு நாம் சபரிமலைக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக செல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப சுவாமிக்காக மாலை அணிவித்து கடும் விரதத்தை மேற்கொண்டு சபரிமலையில் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்க அப்படின்னா கன்னிசாமிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முதலாக மாலை இடுபவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே தான் பக்தர்களினுடைய வருகையும் மாலை அணிபவர்களினுடைய எண்ணிக்கையும் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்த வண்ணமே தாங்க இருக்கிறது. அந்த வகையில் தற்போது நடப்பாண்டு, அதாவது 2024 வருடத்தில் சபரிமலைக்கு நீங்கள் முதல் முறையாக மாலை அணிவிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தவறாமல் இந்த விஷயங்கள் நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாலை அணிபவர்கள் செய்யவே கூடாத சில விஷயங்களும் சொல்லப்படுது. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். நீங்கள் முதல் முறையாக மாலை அணிபவர்கள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், மறந்தும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே கூடாத சில விஷயங்கள் போன்றவற்றை இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலை அணிந்து சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்தால் கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கை செழிப்பாக இருக்குங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சபரிமலைக்கு முதல் முறையாக செல்லக்கூடிய பக்தர்கள், அதாவது கன்னிசாமிகள் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் முதல்ல பார்க்கலாம். கன்னிசாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்றது முதல் முறையாக மாலை இடுபவர்கள். ஐயப்ப சுவாமிக்காக முதல்ல மாலை இடுபவர்களை தான் கன்னிசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிசாமிகள் சபரிமலை செல்வதற்கு முன்பாக படுக்கை பூஜை அப்படி இல்லைன்னா வெள்ளம் குடி பூஜையை கட்டாயம் நடத்தணுங்க. இந்த பூஜை செய்யக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னா, வீட்டின் கிழக்கு பாகத்தில் 7 கோல் சதுரத்தில் பந்தல் அமைத்து பந்தலை அலங்கரித்து நடுவில் அலங்கார மண்டபம் அமைக்கணுங்க. மண்டபத்தில் ஐயப்பன் படம் அப்படி இல்லைன்னா சிலையை அமைக்க வேண்டியது அவசியம். மேலும் கணபதி, மாளிகை புறத்தம்மன், கருப்பசாமி, கடுத்த சுவாமி, வாபர் சுவாமி மற்றும் ஆழி ஆகியவற்றை அமைக்க உரிய இடங்களை தேர்வு செய்து கொள்ளுங்க. இந்த இடங்களில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சாமிகளுக்கு முன் அவல், பொரி, பழம் ஆகியவற்றை படைக்க வேண்டும். நடுப்பாகத்தில் ஐயப்பனை ஒரு பீடத்தின் மீது வைத்து பட்டு விரித்து அதன் முன்னால் இலை போட்டு நெல்லும் அரிசியும் நிரப்பி வைக்க வேண்டும். கிழக்கு திசையை நோக்கி தேங்காயை வைக்கணுங்க. அலங்கார மண்டபத்தின் கிழக்கு பாகத்தில் ஆழி அமைப்பதற்கு இடம் ஒதுக்க வேண்டும். அதில் விறகுகளை அடுக்கி ஆழி வளர்க்க வேண்டும். பூவரசு அப்படி இல்லைன்னா பல விறகுகளை ஆழியில் போடலாம். ஐயப்பனுக்கு தீபாராதனை நடத்திய பிறகு ஆழியை ஏற்ற வேண்டுங்க. அனைத்து ஐயப்பன்மார்களும் ஆழியை வலம் வர வேண்டும். பூஜை முடிந்த பிறகு அனைத்து பக்தர்களுக்கும் உணவு வழங்க வேண்டியது அவசியம். இதுதான் முறையான ஐயப்ப பூஜை அப்படின்னு சொல்லலாம். கூட்டாகவும் இந்த பூஜையை நீங்கள் தாராளமாக நடத்தலாம். விரத காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறவே கூடாத சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, எளிமை, சுகாதாரம், புனித எண்ணங்கள் ஏற்படுதல் ஆகியவையே ஐயப்பன் விரதத்தில் முக்கியமானவை. உடலும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். ஐயப்பனை கற்பூர தீப பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தினமும் காலையிலையும் மாலையிலையும்
கற்பூர தீபம் காண்பிக்க வேண்டியது அவசியங்க. ஐயப்பனை அன்னதான பிரபு அப்படின்னும் அழைப்பாங்க. அதனால் கன்னிசாமிகள் அன்னதானம் செய்வது மிக மிக நல்லது. முடிந்த வரைக்கும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு பொருள் அல்லது உடல் உழைப்பால் உதவி செய்வது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே, கார்த்திகை மாதம் பிறந்தடிச்சு இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை நாம் தரிசிப்போம். வாழ்க்கை ஏற்றம் பெறுவதை உணர்வோம் அப்படின்னு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பம்பையில் கூடுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தென்னிந்தியர்கள் சபரிமலைக்கு செல்ல முடியாவிட்டாலும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து ஐயப்பனை மனதில் இருத்தி வழிபடுறாங்க. நம்பியவர்களுக்கு எல்லாம் நல்லவன், கேட்டதெல்லாம் தருபவன் அப்படின்னு மனமுருகி ஐயப்பன் மனம் குளிர செய்கிறாங்க பக்தர்கள். கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா அருகே அமைந்திருக்கிறது சபரிமலை. கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் இருந்தே பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசிக்க செல்கிறார்கள். மலை மீது அமைந்திருக்கக்கூடிய ஐயப்பனின் ஆலயத்தை அடைய 2 பாதைகள் இருக்கு. எரிமேலி அப்படின்ற இடத்துல இருந்து அடர்ந்த காட்டுப்பாதை வழியாக 61 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம். இது பெரிய பாதை. மற்றொன்று பம்பை ஆற்றில் குளித்து முடித்து மலை ஏறுவது. இது 5 கிலோமீட்டர் தூர நடைப்பயணம். இது சிறிய பாதை. சபரிமலைக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குங்க. சுயம்பு லிங்க பூமி, யாக பூமி, பலி பூமி, யோக பூமி, தபோ பூமி, தெய்வ பூமி, சங்கமம் பூமி அப்படின்னு 7 சிறப்புகளை கொண்டது தான் சபரிமலை. ஐயப்பன் அமர்ந்திருக்கிற திருக்கோலமே விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். சிவனை போல முக்தி அளிப்பது போல தியான கோலத்தில் அமர்ந்திருக்கிறாரு ஐயப்பன். அதே சமயம் விஷ்ணுவை போல விழித்த நிலையிலையும் அருள் பாலிக்கிறாரு ஐயப்பன். நெய் அபிஷேகம் சுவாமிக்கே என்கிற கோஷம் சபரிமலை முழுவதும் எதிரொலித்து கொண்டே இருக்கிறதல்லவா? ஆமாங்க, ஐயப்பனுக்கு பிடித்தமான அபிஷேகம் அப்படின்னா அது நெய் அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பக்தனும் கர்ம சிரத்தையும் இருமுடி கட்டி சுமந்து வரும் தேங்காய்க்குள் நெய் ஊற்றி கொண்டு வருவது ஐயப்பனை நெய்யால் அபிஷேகம் செய்து குளிர்விக்கத்தான். சபரிமலையில் ஐயப்பன் கோவிலுக்கு பின்புறம் மாளிகை புறத்தம்மன் தனி சன்னதியில் வீற்றிருக்காங்க. இந்த ஆலயத்தில் தேங்காயை உடைத்து வழிபடவே கூடாது. மாறாக கீழே தரையில் உருட்டி வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். அதோடு மஞ்சள் பொடியை அம்பாளுக்கு படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஐயப்பனின் அருளை பெற்று வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த வழியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் பிறந்திருக்க நிலையில் சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்க நல்ல நேரம் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம் முதல் தேதி தொடங்கியிருக்குங்க. இந்த நாளில் ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருந்து மகர விளக்கு பூஜைக்காக ஐயனை தரிசிக்க சபரிமலைக்கு செல்வாங்க. இதையொற்றி பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினமே மண்டல பூஜை மற்றும் மகர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டு விட்டது. அதாவது கார்த்திகை முதல் தேதியான நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சபரிமலைக்கு விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கார்த்திகை 1ஆம் தேதியே மாலை அணிய தொடங்கியும் விடுவாங்க. அதுபோல் சிலர் இன்றைய தினத்தில் மாலை அணியலை அப்படின்னாலும் இந்த மாதம் முழுவதும் இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. இந்த நிலையில் இன்றைய தினம் அதாவது கார்த்திகை மாதம் 1 பிறப்பையொட்டி அதிகாலையிலேயே குளித்துவிட்டு கோயில்களுக்கு சென்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து வராங்க. இது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி தான் செய்யணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி செய்ய தவறியவர்கள் ஒரு நல்ல நாள் சுப முகூர்த்த நாளாக பார்த்து நீங்கள் உங்களுடைய மாலையை அணிவித்து கொள்ளலாம். நல்ல நாளாக பார்த்து நீங்கள் அணிவித்து கொள்ளலாம். இந்த மாதம் முழுவதும் நாம் ஐயப்ப சுவாமிக்காக மாலை அணிந்து நாம் சபரிமலைக்கு செல்வது அப்படிங்கிறது விசேஷமான ஒன்று தாங்க. ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ஐயப்பனுக்கு உகந்த ஒரு மகத்துவமான மாதம். அதனால் இந்த மாதத்தில் நாம் எப்போ வேண்டுமானாலும் நாம்
நம்மளுடைய நேர்த்திக்கடனையோ பிரார்த்தனைகளையோ வைக்க நாம் வந்து மாலைகள் வந்து போட்டுக்கொள்ளலாம். ஒரு சிலர் நிறைய பேர் நிறைய பக்தர்கள் வந்து கார்த்திகை 1ஆம் தேதியே வந்து மாலையிடுவதை வந்து வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து அவர்களுடைய வீட்டு சூழ்நிலை, அவர்களுக்கு வந்து எந்த சுப வேலைகள் வந்து சரியாக அமைகிறதோ அதற்கு ஏற்றவாறு மாலை அணிவதும் வழக்கமாகவே இருக்குது. அதனால் இந்த மாதம் முழுவதும் வந்து ஐயப்ப சுவாமி பக்தர்கள் மாலை அணிவது தாராளமாக செய்யலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து காலையிலேயே மாலை அணிவித்த உடனே காலையிலேயே குளிச்சுட்டு கோயிலுக்கு சென்று ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலை அணிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு, காவி, நீலம் உள்ளிட்ட நிறங்களில் உடை அணிந்து விரதம் இருக்க வேண்டியது அவசியம். மாலை அணிந்த பிறகு, புரியுதுங்களா, மாலை அணிந்த பிறகு கருப்போ, காவியோ, நீலமோ இந்த நிறங்களில் தான் நீங்கள் உடை அணிந்து விரதம் இருக்கணும். சபரிமலைக்கு மாலை அணிவதற்கு எந்த நேரமும் பார்க்க வேண்டியது கிடையாது. முருகப்பெருமானின் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குறதுனால மாலை அணிய நல்ல நேரமும் பார்க்க வேண்டியது கிடையாதுங்க.